இப்படி சிரிச்சுக்கிட்டே இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்காக நாங்க கிளம்பி போன இடம் தான் ஏழைகளின் ஊட்டியான கொல்லிமலை. போகும்போதே 5 கிலோல ஒரு சேவலும் 3 கிலோல ஒரு கன்னிப்பொட்டையும் கையோட பையில போட்டு சமைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் சமைக்க தேவையான பாத்திரம், மல்லிகை சாமானம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கையோட சேவலையும் வெட்டி நீட்டா கிளீன் பண்ணி வாங்கிட்டு ரூமுக்கு வந்த உடனே தக்காளி வெங்காயம் வெட்டுறதுல இருந்து மிளகா கீழ்றது, கறியை கழுவுறது, அடுப்பு பத்த வைக்கிறது போன்ற சிறு குறு வேலைகள் எல்லாமே ஆளுக்கு ஒன்னா பிரிச்சுக்கிட்டு சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பிடவும் முடியல, பசி கண்ணை கட்டுது, முடியல. கடைசியா தான் வந்தாரு வினய்ங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு வினை வந்தது. கறி வேகல. நாங்களும் நம்ம தளபதி சொன்ன மாதிரி என்னதான் கறி வேகறதுக்கு லேட்டா இருந்தாலும் டேஸ்ட் ஆனா சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ஒரு வழியா 5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சமையல் வேலை முடிஞ்சுது. இப்படி பாய்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சமைச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டமெல்லாம் மறந்து சந்தோஷமா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரதுங்கிறது வாழ்க்கையில ஒரு கோல்டன் மெமரிஸ் தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்போ இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். போகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு வாடாம அப்படின்னு தட்டி சொல்லி கூட்டிகிட்டு போங்க.